ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் மாரியோ சிமுலேட்டர் 3 தான் விளையாட போகிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் நான் அந்த வீடியோவில் ஒரு தப்பாக சொல்லியிருப்பேன். அந்த லிங்க்கை எப்போ பேஸ்ட் பண்ணணும்னா கூகுளில் போய் பேஸ்ட் பண்ணணும், இல்லை பண்ணிவிட்டு இந்த க்ரோமில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னுடைய சர்வரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோன் நம்பர்லாம் அதில் கேட்டுச்சுன்னா அதில் இன்ஸ்டடாக நீங்கள் இமெயில் கூட போட்டுக்கலாம். நான் அஃப்லைனில் கொஞ்சம் விளாண்டு கொஞ்சம் ஸ்டாக்ஸை ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலை பற்றி சொல்கிறேன். அவங்க ரொம்ப சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் 2 பேரும் கொலாபரேஷன் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. அந்த யூடியூப் சேனல் பேர்னா ChinGamers_King. ஓகே, இந்த பேரில் கூட இருக்கலாம். ஃப்யூச்சரில் பேர் மாறிச்சுன்னா நான் சொல்கிறேன், சரியா? அது நான் மாறிச்சுன்னு சொல்கிற வரைக்கும் அந்த பேர் தான், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கஸ்டமர் கார்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லோரும் கார்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கும் இந்த கேம் விளாடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நான் இந்த கேம் பேரை சொல்கிறேன். ஓகே, சூப்பர் மாரியோ சிமுலேட்டர்னு போட்டால் இந்த கேம் கரெக்டாக வராது. உங்களுக்கு நான் உங்களுக்கு அது ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அப்பப்போ நான் ஸ்டாக்ஸையும் செக் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நிறையா காசு கொடுத்து வாங்குறாங்க. தப்பா போட்டேன்டா, பாயிண்ட்டு போட மாட்டேன்ட்டேன். என்னடா வரமாட்டேங்குது. கடைசியில் எப்படியோ ரப் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் இந்த ப்ளூ மார்க், இந்த வாட்டர் மார்க் தெரிஞ்சிருக்காது கைன் மாஸ்டர்னு. பிகாஸ் நான் எடிட்டிங் ஆப் மாறிட்டேன். ஓகே, இந்த எடிட்டிங் ஆப்பில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸை வேறு பார்க்கணும். பண்ணியாச்சு, ரீஃபில் பண்ணியாச்சு. ஸ்டாக்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வெயிட்டாக வாங்குறாங்க, அதனால தான். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன கம்மியாக? சரி, எல்லாத்தையும் ஒன்று ஆர்டர் போட்டுப்போம். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதை அடிக்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் அடிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ 3 இவங்க கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. வழக்கம் போல் தான் எபிசோடு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ட்விஸ்ட்டு. காசு என்ன ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, பரவாயில்ல. காசு இப்போ கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஆளுக்காக தான் நாங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னாச்சு? மறுபடியும் ஸ்டாக்ஸ் காலியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு இது மட்டும் காலியாச்சு. வேகமாக ஆர்டர் பண்ணி அடிக்கிடலாம். சாயங்காலம் ஆயிடுச்சா? அந்த மேடம் ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஃபஸ்ட்டு அடுத்த எபிசோடுக்குள்ளே வேலைக்கு ஆள்லாம் வச்சிடலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் இது பண்ண முடியல. நம்ம இந்த பொருள் அடுக்கி வைக்கிற கூட இந்த பில்டிங்க்கு மட்டும் யாரையாவது அடுக்கி வச்சுட்டா போதும், காசு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேமில் சம்பளம் இதெல்லாம் இருக்குதான்னு தெரில. ஃபஸ்ட்டு ஹையர் பண்ணுறதே இருக்குதான்னு எனக்கு தெரில. ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் யூடியூப்பில், பட் அதில் எனக்கு கரெக்டாக புரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடிஞ்சால் நான் எந்த புது எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நைட் ஆயிடுச்சு. ஸ்டாக்ஸ் வேறு காலியாகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
டக்குன்னு இதை போட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். கடைசியில் இந்த மாதிரி நடிக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே இப்போதைக்கு த்ரோ பண்ணி வச்சுக்கலாம். முடியலையே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில் மட்டும் போட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த இது மட்டும் அடுக்கிறதுனா எனக்கு வேலை இருக்காது பெருசாக. இல்லை அடுக்கிற கால் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே நான் போடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த பில்லுக்கு ஆள் தான். நைட்டு வராக போது என்ன பண்ணுறேன்னு தெரில. ரீஃபண்ட் அப்புறம் செஞ்சு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க, கொஞ்சம் தூரம் வேஸ்ட்டாக போயிட்டோம். அது நம்ம காசு இல்லை, அடுத்தவங்க காசு தான். ஓகே, கார்டு கொடுத்துருக்காங்க, நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6.96 காசு. ஐயப்பா, இவங்க தான் கடைசியார். தேங்க்யூ சார், விசிட் ஆகி. இந்த கார்டு கூட இந்த இருட்டில் தெரிய மாட்டேது. பணம் கொண்டு வந்திருக்காரு அவர், அதுவே எனக்கு தெரில. எவ்வளோ $39 இருக்கு. இப்போ அவனுங்க மட்டும் டே ஃபினிஷ்னு போட்டானுங்கன்னா அவ்வளோதான். எல்லாம் இந்த ஸ்டாக்கு தான் போன வீடியோலேயும் பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த தடவையும் ஸ்டாக்ஸ் தான் பிரச்சனை. இவருக்காக பொறுமையாக பார்த்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 25 10 ₹1 குறையக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள், ரீஃபண்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. வச்ச கார்டு காசு 25 எடுத்துகிட்டு 2 10 போடு, ஒரு 4 மறுபடியும் அந்த 5 போட்டுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய், see you in another video. Bye.